டிவிக்கே தொண்டர்கள் தற்குறிகள் தான் அப்படின்னு தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க. இப்ப கூட ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு பொங்குறாங்க. தேவையில்லாம கண்டன அறிக்கைகள், கண்டன வீடியோக்கள் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிவிக்கே தற்குறிகள். இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்களே ஒரு கண்டன அறிக்கை போட்டிருக்காரு. அந்த ஒருத்த ஒண்ணுமே நடக்கல. சும்மா அந்த திமுக கட்சியில் உள்ள பொன்ராஜ் அப்படின்னு ஒரு ஆளு, அந்த ஆளு நடந்த விஷயத்த உண்மையதான் பேசியிருக்காரு. அதுல தப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருவேளை தப்பா பேசி இருந்தார் அப்படின்னா, திமுகவிலே சில நாய்களை வளர்க்குறாங்க. அந்த நாய்கள் வந்து குலைக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல நான் என்னன்னு சொல்றேன், நீங்களே பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. இந்த டிவிக்கை சேர்ந்த சில பெண் தொண்டர்கள் தளபதி விஜய் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க கணவரை விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பெண் தொண்டர்கள் இதுதான் விஜய் தான் எங்களோட அண்ணா, விஜய் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு. எவ்வளவு மோசமான விஷயம். சும்மா ஒரு நடிகரை போய் அண்ணன் புருஷனோட நல்லா பிடிக்கும் இப்படிலாம் சொல்றது நியாயமாவா இருக்கு? இந்த விஷயத்தை வச்சு இந்த பொன்ராஜ், அதாவது திமுக ஆதரவாளரான பொன்ராஜ் பேசும்போது என்ன சொல்லிட்டான், விபச்சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஏங்க இதெல்லாம் ஒரு தப்பா? எவனாவது இதை தப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு போய் இந்த டிவிக்கே தற்குறிகள் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, கண்டனம் அறிவிச்சுட்டு இருக்காங்க. நான் ஏன் இது தப்பு இல்லைன்னு சொல்றேன்னு உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்காது. நான் புரிய வைக்கிறேன். ஒருவேளை இந்த நாட்டுல ஏதாவது தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கறதுக்குன்னு எவ்வளவு நாய்கள் இருக்கு. சத்யராஜ்னு ஒரு சொறி நாயை திமுக எலும்பு போட்டு வளர்க்குது. அது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்தா தட்டி கேட்கும். ஆனா அந்த நாய் சும்மா தானே இருக்கு. அப்ப இது பிரச்சனை இல்லை தானே? சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ்னு ஒரு நாய் இருக்கு. அந்த நாயையும் திமுக எலும்பு துண்டு போட்டு வளர்க்குது. அந்த நாயும் அமைதியா தான் இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய விஷயம் இல்லை தானே? சூழின்னு ஒரு தெருநாய், அந்த தெருநாயும் திமுக எலும்பு துண்டு போட்டு வளர்க்குது. அந்த நாயும் இப்ப அமைதியா தான் இருக்கு. விபச்சாரின்னு சொன்னதுல என்னங்க தப்பு? அமைதியா தானே இருக்காங்க. அப்ப இது எப்படி தப்பு? இதுக்கெல்லாம் மேல டிவிகே கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் டிவிகே கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு உலகமகா தெருநாய் வைஷ்ணவி இருக்கு. இந்த வைஷ்ணவி கூட அமைதியா தான் இருக்கு. இவங்க எல்லாம் தட்டி கேட்டிருந்தா அது தவறுன்னு நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன். அவங்களே அமைதியா இருக்காங்க. அப்ப எப்படி இதை தவறுன்னு சொல்ல முடியும்? பொய்யும் என்ன விஜயா அண்ணான்னு கூப்பிட்டாங்க, அதுக்கு விபச்சாரின்னு சொல்லிட்டாரு. விஜய் என்ன புருஷனோட நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. இல்ல என்னங்க தப்பு இருக்கு? நம்ம திமுக சில சொறி நாய்களை வளர்க்கும். அந்த சொறி நாய்கள் எப்பெல்லாம் தட்டி கேட்கிறாங்களோ அதுதான் தப்பு. மற்றபடி எது நடந்தாலும் தப்புங்கிற கணக்குல நாம எடுக்கவே கூடாது. நான் சொன்ன நாய்களோட பேரு கம்மி தான். இன்னும் நிறைய நாய்கள் இருக்கு. இடையில வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போல சில நாய்கள் இருக்கு. வேணா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்ல. பாலை வச்சு ஒருத்தனோட பேரை ஆரம்பிக்கும், சாலை வச்சு ஒருத்தனோட பேரை ஆரம்பிக்கும். இவனுங்கெல்லாம் நடிகர் தான். இவனுங்க எல்லாம் நல்ல ஏதோ ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு நல்லா பேசுவானுங்க. ஆனா இந்த விஷயத்து ஒரு நாயையும் காணுமே. திரைத்துறையில இருந்து யாரையும் காணும், அரசியல் வட்டாரத்துல இருந்து யாரையும் காணும், மாதர் சங்கங்களை காணும். இன்னும் சில பொம்பளைங்க சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து 2-3 பேர் இருக்காங்க. பொங்கி எழுவாங்க எங்க பிரச்சனையை பார்த்தா. அவங்களுக்கு தமிழக பெண்களை பார்த்து ஒருத்தன் விபச்சாரன்னு சொன்னது தப்பாவே தெரியல. அதனால அவங்க அமைதியா இருக்காங்க. டிவிகே தொண்டர்களை இதனால தானே தற்குறிகள்னு சொன்னேன். டிவிகே தொண்டர்களுக்கு இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன், நீங்க தற்குறிகளாவே இருங்க. இந்த திமுக வழக்குல சொறி நாய்கள், அந்த நாய்கள் மாதிரி நீங்க இருக்காதீங்க. தற்குறிகளா இருக்கிறதே பெட்டர்னு எனக்கு தோணுது. இப்படி சொன்ன விஷயத்துக்கு டிவிகே தொண்டர்களா இருக்கட்டும், தலைவரா இருக்கட்டும், இவங்க மட்டும் கண்டிச்சு பேசியிருக்காங்க. வேற ஒருத்தனும் பேசாதது இந்த தமிழகத்தோட அவல நிலையை தான் காட்டுது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சிறு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாலினோட ஆட்சியில. இது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மத்தியில இப்படி ஒருத்தன் வந்து பேசுறான், விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறான் மீடியால. அந்த ஆங்கர் பண்றவன் அது ஒரு பெரிய விஷயமாவே எடுக்காம அது கூட சேர்ந்து பேசுறான். அப்ப யோசித்து பாருங்க, இது பிளான் பண்ணி பேசுனதா இல்ல தெரியாம வாயில வந்ததா? இவங்க முழுக்க திட்டமிட்டு பேசுனது. இது திமுக உள்ளவங்களுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிஞ்சு பேசுனது அமைதினா, அதனாலதான் அமைதியா இருக்காங்க. தமிழக மக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எப்படி பெண்கள் உள்ள வார்த்தை கூட எடுத்துருவோம், மனிதன் பொதுவா எடுப்போம். மனிதர்களை மதிக்கிற விதத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. திமுக மனிதர்களை மதிக்கிற விதம் இவ்வளவுலதான் இருக்கு. திமுக எலும்பு துண்டு வாங்குற நாய்கள் மனிதர்களை பார்க்கிற விதம் இவ்வளவுதான்.